Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான மசாலா ஆலு பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரண பூரியை விட ரொம்பவே டெலிஷியஸான இந்த பூரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவை மேஷ் கூட பண்ணலாம், ஆனால் நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணுறதுனால நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் மாவு பிசைய ஈஸியாக இருக்கும். அதோட ஒரு கப் அளவு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆலுக்கு ஒரு கப் அளவு கோதுமை கரெக்டாக இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கிறிஸ்பினஸ்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரியோட சாஃப்ட்னஸ்க்காக 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓமம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க நீங்கள் ஓமத்தை கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டைட்டான டோவாக பிசைஞ்சிக்கலாம். மாவை பிசைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா டைட்டான டோவாக ரெடி பண்ணியாச்சு. மாவு ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் தடவி நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணதும் கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸு மாவை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி மாவை ஒரு 2 நிமிஷம் நீட் பண்ணிக்கலாம். நல்லா நீட் பண்ணதும் பூரி செய்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் உருட்டிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு மொத்தமாக 18 பீஸ் அளவு கிடச்சிது. உருட்டின மாவை கோதுமை மாவில் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டிடக்கூடாது. பூரிக்கு எப்பவுமே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். ரவுண்டு ஷேப்பை திரட்ட வரலன்னா ஏதாவது ரவுண்டு ஷேப்பை தட்டு சைஸோ இல்லை மூடியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் திரட்டி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம திரட்டின பூரி மாவை அதில் சேர்த்துக்கலாம். ஜென்டலாக அதை கரண்டியால் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் பூரி உப்பும். அடுத்து எண்ணெயை அது மேலே எடுத்து ஊற்றணும். அவ்வளோதான். உபனோடனே திருப்பி இன்னொரு சைடையும் நம்ம குக் பண்ணலாம். அவ்வளோதான், பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம திரட்டி வச்ச மாவையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான மசாலா ஆலு பூரியை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரி வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லையும் செஞ்சு அசத்துங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel